பரவாயில்லமா, எப்படி செலவு பண்ணுறோம்மா? என்ன மூர்த்தி விளையாடுறியா? ஒரு நாள் ஆற செலவை யோசிக்காத மூர்த்தி. வீடு கட்டி முடியற வரைக்கும் சித்தாளுக்கு எவ்வளவு செலவாகும்னு சுத்தமா கணக்கு போட்டு பார்த்தா அது லட்சக்கணக்குல போய் நிக்கும்பா. இல்லம்மா, எதுக்குமா தம்பி தங்கச்சிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு? உனக்கும் வெயில் இதுக்குமா கஷ்டப்பட்டு வேணாமா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாரும் போய் வேலை பாக்கலாம். என்ன உனக்கு என்ன பண்ணுது? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு தானே வேலை பார்க்க போறோம். சரி மூர்த்தி, 2 ஆளுங்களுக்கு வேணா சித்தால சொல்லிக்க. மரகதம் இருக்கா, ஷாலினி இருக்கா, நான் இருக்கேன், இவ்வளவு இருக்கா இல்லப்பா, நாம எல்லாமே பாத்துக்கலாம். இல்லம்மா, வெயில இருக்குமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. மூர்த்தி, நம்ம வீட்டு வேலையை நாம பாக்குறது ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. மண்ணை தூக்குறதும் கல்ல தூக்குறதும் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி தான்ப்பா. அதனால நான் வேலை பார்க்க வரேன்ப்பா, வேண்டான்னு சொல்லாத. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்ப நான் இங்கே இருக்கேம்மா. வீட்டுல இருக்கேன்னு படுத்து தூங்காத. 11 மணிக்கு மேல ஒலைய வச்சு சமையல் பண்ணி கட்டட வேலை செய்யற இடத்துக்கு எடுத்துட்டு வந்துரு. என்ன அவளை ஏண்டி முறைக்கிற? நீதான் இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியானம் சமையல் பண்ணி கொண்டு வர. எல்லா விஷயத்தையும் பேசிட்டேமா. என்ன மேஸ்திரி, சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சம்மதம் தானே? நான் சொன்னதை செய்யறதுக்கு நீ சம்மதிச்சனா இப்போதைக்கு உனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். டேய் கணேசமூர், வீடு கட்ட போறியா? வீடு வீட்டோட சேர்த்து உன் கனவையும் தரமட்டமாக்க போறேன்டா.